செய்யலான்னு இருக்கேன். அது எண்ணெயில் போட்டு செய்கிறதுக்கு இருக்கேன். அது அவிக்கிறதுனால அவிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கனை வாங்கி சுத்தமாக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். போட்டு வெங்காயம் போட்டுருக்குறேன், வெங்காயம் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு மசாலா போட்டு சேர்த்து கசரி வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இப்போ பட்டை கிராம்புலாம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டு வெங்காயம்லாம் நான் வதக்காமல் தான் இதில் கொட்டியிருக்கிறேன். இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், பட்டை கிராம்புலாம் இதில் போடுறேன். போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா இது ஏன்னா கறி வேகணும்ல. நாளாப்பில் நம்ம மைதா மாவை கோதுமை மாவை போட்டு பிசைஞ்சு தான் வைக்க போகிறோம். அது உள்ள வேகணும்ல, அதுதான் நல்லா வதக்கிக்கிறேன். மட்டன் மசாலா தூள் தூக்கிறேன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மட்டன் மசாலா போட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் உரப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா நான் போட்டு இது பண்ணிக்கிறேன், வதக்கிக்கிறேன். அது உப்பு போட்டோம்னா தண்ணியை விட்டுவிடும், சரி வராது. நல்லா வதக்கிக்குவோம். ஓரளவு இந்த கறியெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். நான் சத்த நேரம் அப்படியே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் லைட்டாக தான் இது பண்ணேன், ஓட்டிட்டேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ நாள் வரலையே, இந்த அக்கா அந்த அம்மா வரலையே, என்னான்னு தெரியலையே, அம்மாவுக்கு உடம்பு முடியலையே, அக்காவுக்கு முடியலையே, ஏதாவது யாரும் கேட்குறீங்களா? ஒன்றும் கேட்குறது கிடையாது. பரவாயில்ல, நான் ஏதாவது செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வருது பாருங்கள். தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா பாருங்கள், பொலன்னு வருது பாருங்கள். நல்லா வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்குவோம். முதவே உப்பு போட்டுட்டோம்னா தண்ணி விட்டு போயிடும். அப்புறம் நல்லா வதக்கினாலும் சலன்னு இருக்கும். உரப்புக்கு தகுந்த மாரி போட்டுங்க. மிளகாத்தூள் இல்லை மிளகுத்தூள் நுணுக்கி வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு என்ன தேவையோ போட்டுங்க. நாய் விருந்தாடி நிறைய பேர் வந்துட்டாங்க, நான் தான் போட முடியல என்னாலையும். சரி நீங்கள் ஏதாவது கேட்பீங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கேட்கலாம் யாரும். பரவாயில்ல போடுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்ல மாட்டேங்கிறீங்களா எதுவுமே? நீங்கள் எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். நல்லா இருக்குது நல்லா இல்லை எது வேணாலும் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். தெரியாதா இருந்தாலும் திருத்திக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாகவே போட்டுக்குவோம், ஏன்னா மேமாவில் வேறு உப்பு போடுவோம்ல நம்ம, இப்போ உப்பு கறிக்கும். அதுக்காக தான். பாருங்க, முட்டை பொரியலாட்டம் வந்துருச்சா பாருங்க. இது நாங்கள் மட்டன் வாங்கலை, சிக்கனில் தான் போட்டு இது பண்ணுறோம். ஏன்னா மட்டன் வாங்கினா சரி வராது. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சுகர் இருக்குது, சரி வராது. இதுதான் சிக்கனும் வாங்கியாச்சு. புளிஞ்சு தான் போட்டேன். இங்கே பாருங்கள் தண்ணியை. இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக வடிக்கிட்டு கொஞ்சம் நேரம், அதுக்கு தான் இப்படி செய்கிறேன். வெங்காயத்தில் உள்ளது இதெல்லாம் இருக்குல்ல, அந்த தண்ணி கொஞ்சம் நேரம் சுண்டி வரட்டும். அப்படியே நல்லா வெந்துட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நான் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். பொட்டுக்கடலையை நுணுக்கி வச்சுருக்கேன், போட்டு அதை அப்படியே போட்டுக்கிறேன். ஒரு 50 பொட்டுக்கடலை இருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி இருந்தாலும் இழுத்துரும்ல, அதுக்காக. இப்போ உருட்டுற அளவுக்கு இருக்கும், சுடுது, நான் உருட்ட முடியாது. பாருங்க, பொட்டுக்கடலை மாவு போட்டோன்னு நான் உருட்டுற அளவுக்கு ஆகிட்டு. இப்போ நம்ம எடுத்து நம்ம மைதா மாவு கோதுமை மாவு போட்டிருக்கேன். ஆறட்டும் கொஞ்சம் நேரம். கோதுமை மாவு ஒரு 1.5 டம்ளர் போட்டிருக்கேன், மைதா ஒரு 1.5 டம்ளர், சின்ன டம்ளர் தான். நம்ம காப்பி குடிப்போம்ல எப்பயும், அது மாதிரி உள்ளது. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், சோடாப்பெல்லாம் போடல. போட்டு நான் தண்ணி ஊற்றி நம்ம எப்பயும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தியாக ஒன்று போடுறோம், பெருசாக போட்டுட்டு இதை நான் டப்பா மூடி வச்சு நறுக்கிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நறுக்கிட்டு நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி செய்யணுமோ செஞ்சுங்க. நான் இந்த முள்ளுக்கரண்டி இருக்கும்ல, அதை வச்சு அமுக்கி இருக்குது. சோமாசா போடுற மாதிரி போட்டிருக்கோம், அவ்வளோதான் போட்டிருக்கோம். இது போட்டு எண்ணெயில் போடுறேன் பாருங்கள், எண்ணெயில் போடுறேன். சாயங்கால நேரத்தில் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதானிக்கும் நான் குழம்பு செஞ்சு கொடுத்துட்ருதா சாப்பிடாதுங்க. இது ஒரு வித்தியாசம். அவிச்சு சாப்பிட்லாம், எண்ணெயில் போடுறோம் நாங்கள்.